வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி, அதாவது தக்காளி மிளகு ரசம் இதோட சவ் சவ் கூட்டு. இந்த ரெண்டு ரெசிபியும் அருமையான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு தக்காளி மிளகு ரசம் பண்ணும்போது டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டுது, கொஞ்சம் கசப்பாக இருக்குது. என்ன தான் பண்ணாலும் அந்த ரசம் டேஸ்ட் மட்டும் வர மாட்டுது. சிம்பிள் ரெசிபி, ஆனால் எப்படி பண்ணுறது தெரியல, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குல்ல. இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த தக்காளி மிளகு ரசம் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதோட இந்த சவ் சவ் கூட்டு நான் பண்ணியிருக்க மெத்தடில் நீங்கள் வீட்டில் சவ் சவ் கூட்டு பண்ணிங்கன்னா வீட்டில் ரைஸு இந்த சவ் சவ் மட்டுமே போதும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? தக்காளி மிளகு ரசம் தேவையான பொருட்கள்: தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, புளி பாதி லெமன் சைஸ், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ரசம் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், ஜீரா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க ரசத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, கரெக்டான தாளிப்பு போடணும். அந்த தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்கணும், அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி அதிகமான எண்ணெய் இருந்தால் என்ன ஒன்றா, கடைசியாக ரசம் முடித்த பிறகு மேலே வந்து எண்ணெயாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு கடுகு போட்டிருக்கேன், சீரகம் தாளிப்பு போட்டிருக்கோம். இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச ஒரு டைமில் இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு போட்டிருக்கோம். அதே டைமில் கிள்ளி போட்டிருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. தாளிப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரசம் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இடித்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். இதுக்கு பிறகு தக்காளி 2 தக்காளி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 1/2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்க கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி இது மாதிரி அரைச்சி போடும்போது அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, சின்ன குவான்டிட்டி பண்ணுவீங்க. அந்த டைமில் தக்காளி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கையில் கரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இதே குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது இந்த மெத்தட்லாம் பண்ணோம். இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர். இதுக்கப்புறம் ரசம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரசம் பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் பவுடர் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த ரசம் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தக்காளி நல்லா வேக விடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா குக் பண்ணி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி உங்களுக்கு புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் தக்காளி மிளகு ரசம் பண்ணும்போது எப்பவுமே புளியோட அளவு கம்மியாக இருக்கணும். அந்த தக்காளியோட டேஸ்ட்டும் ஃபஸ்ட்டு தெரியணும். அதனால தான் புளி கம்மியாக ஊற்றணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நிறைய பேர் வந்து ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படி சொல்லுவாங்கள்ல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கடைசியாக மிளகு சீரகம்லாம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. புளி தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதே கடைசி ஸ்டேஜில் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த புளிப்போட பச்சை வாசனை போகணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும், சரிங்களா?
இதுக்கு பிறகு உங்களுக்கு தண்ணி வேணும்னா திருப்பி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ரசம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு இந்த சீரகம், மிளகு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து இதில் போட போகிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களோட அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா கண்டிப்பாக வந்து கொதிக்க கொதிக்க டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொன்ன குவான்டிட்டியில் அந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணால் அந்த டைமில் மிளகோட காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சில பேர் என்ன பண்ணணும்னா இந்த ரசம் பண்ணும்போது சில்லி பவுடர்லாம் போட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த ரசம் வந்து லைட்டாக கொதிச்சு வருதில்ல, அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரசம் அருமையான ஸ்டைலில் வந்திருக்கும். இதுதான் ப்ராப்பர் மெத்தட். எந்த இடத்துல கொதிக்க விடணும், எந்த இடத்துல கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல்ட்டு உங்கள் வீட்டில் தக்காளி மிளகு ரசம் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு சூப்பரான ரசம் கிடைக்கும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சவ் சவ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? சவ் சவ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: சவ் சவ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, தேங்காய் 3 பத்தை, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் சீரகமாக போடுறேன். அதே டைமில் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா போட்ட உடனே பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா உரிச்ச பூண்டு நீங்கள் போடுங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் வெங்காயமாக போட்டிருக்கோம். வெங்காயம் 1 நம்பர் போட்டிருக்கேன், அதிகமான வெங்காயம் வேண்டாம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 50% அளவுக்கு வெங்காயம் வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். தக்காளி நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃபாக கட் பண்ணி போட்டாலே போதும். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், பெருங்காயம். அதிகமான பவுடர் மசாலா நான் அதிகமாக யூஸ் பண்ணல. காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாளிப்போட இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சவ் சவ் போடுறோம். சவ் சவ் மேலோட்டமாக தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. நார்மலாக கூட்டுனாவே என்ன பண்ணுவோம், வீட்டில் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் சாப்பிடும் போது அந்த பருப்பும் தேங்காயோட அந்த காய்கறியே தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவுக்கு பெருசாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டுருங்க. இந்த காய் நல்லா வேகட்டும். ஒரு 80% அளவுக்கு வெந்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருங்க.
நைஸாக அரைச்சி யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கூட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிருக்கணும்னு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே சௌச்சோ வேக வச்சோம்ல, அந்த சௌச்சோ எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த சௌச்சோ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கணும். நீங்கள் காய் கையில் எடுத்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஆடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்த பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் போடுறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு வேக வச்சு பாசிப்பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணலாம் அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே டைமில் அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். மசிஞ்ச பிறகு இந்த தேங்காய் இந்த காய்கறியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். இந்த பருப்பும் தேங்காய் அதுக்கப்புறம் காய்கறி இது எல்லாமே எந்த அளவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 50% காய், மீதி வந்து வெங்காயம், தக்காளி, பருப்பு, தேங்காய் அந்த ரேஷியோவில் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இதுக்கப்புறம் நெய் சௌச்சோ பருப்பு கூட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் கடைசியாக நெய் போடணும். அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பருப்போட நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, திருப்பி தாளிப்பு போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், காஞ்ச மிளகாய் தாளிப்பு போட்ட பிறகு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல பூண்டு வந்து வித் ஸ்கின்னோட இடித்து போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலேயும் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சௌச்சோ கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த நெய் பருப்பு சௌச்சோ கூட்டு.